நேற்று இரவு முதல் இடைவிடாத பெய்து வரும் கனமழையால் சென்னை திருவொற்றியூர் ராஜாஜி நகர், வெற்றி விநாயகர் நகர் 10க்கும் மேற்பட்ட தெருவில் இடுப்பளவிற்கு மழை நீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் அசோக் வழங்க கேட்கலாம். அசோக், இந்த பகுதியில் நீர் தேங்க காரணம் என்ன? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதாவது தொடர்ந்து மழை நீடித்துக் கொண்டிருப்பதால் இந்த 10க்கும் மேற்பட்ட இந்த தெருவில் பாத்தீங்கன்னா தற்போது வீடுக்குள் மழைநீர் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் சூழ்நிலை தான் இருக்கிறது. காரணம் தாழ்வான பகுதி என்பதால் ஒவ்வொரு ஆண்டுமே இது போன்ற பிரச்சனைகள் இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருகின்றன. ஏற்கனவே பல முறை கோரிக்கை மனு கொடுத்தும் அதுக்கான தீர்வு தற்போது வரை கிடைக்கவில்லை. அதே போல முன்கூட்டி ஒரு கோரிக்கை தான் இங்கே ஒரு நிரந்தரமாக அதிக திறன் கொண்ட ஒரு மோட்டார் வைக்க வேண்டும் தண்ணீர் ஏற்றுவதற்கு. அதுவும் இந்த பகுதியில் வைக்கவில்லை. தொடர்ந்து இதே மழை நீடித்தால் இரவு முழுவதும் நீடித்தால் வீட்டுக்குள்ளும் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை தான் தற்போது இருக்கிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி அசோக். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்டேஷன் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் அபிநயா வழங்க கேட்கலாம். அபிநயா, தற்போது அந்த பகுதியில் மழையானது எந்த அளவுக்கு பொழிகிறது? அது மட்டும் இல்லாமல் மழைநீரை அகற்றும் பணி நடைபெறுகிறதா? விவரங்கள். மோனிகா, தற்போதைக்கு இந்த தண்ணீர் எங்க திரும்பினாலும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. நம்ம இப்போ மாம்பலம் ஸ்டேஷன் ரோட்ல இருக்கோம். இது மாம்பலமோட மார்க்கெட் பகுதி. இங்க தரைத்தளங்கள்ல இருக்கிற வீடுகளுக்குள்ள முழுக்க தண்ணி போயிடுச்சு. இங்க வழக்கமாவே தண்ணி வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். அப்படின்றதுனால இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த பகுதியில இருந்து வேற இடங்களுக்கு போறது அல்லது முதல் தளங்களுக்கு போறது அப்படின்னு போயிருக்காங்க. இங்க சில கடைகள், அதாவது ஓரளவு தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்க கடைகள் மட்டும்தான் செயல்படுது அப்படின்றத பாக்கலாம். இங்க இருக்கிற வாகனங்கள் செல்லக்கூடிய இடங்கள்ல அந்த அலைகள் ஏற்படும் போது அதிகமாக கடைகளுக்குள்ள முதல் தளங்கள்ல தண்ணீர் போறது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இப்ப இந்த பகுதியில வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வழக்கத்தை விட ரொம்ப குறைவான வியாபாரம் தான் நடக்குது அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா இந்த தண்ணீர்களோட ஓட்டம், அதாவது இந்த தீநகர் மாம்பலம் பகுதியில இருக்கக்கூடிய தண்ணீர் இந்த இடத்துக்கு தான் பள்ளத்துல வர்றதை பார்க்க முடியுது. இந்த காட்சிகள்ல பார்க்கலாம். அந்த மேலான பகுதியில இருந்து இந்த பள்ளத்துக்குள்ள தண்ணி ஓடி வருது அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால இங்க இன்னும் பள்ளமா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அங்க இருக்க காட்சிகள்ல நீங்க பார்க்கலாம். இன்னும் கிட்ட போக போக அது முழங்கால் அளவிற்கு அதுக்கு மேலாகவும் தண்ணீர் தேங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸ்டேஷன் ரோடு அப்படின்றதுனால இங்க ரயில் பயணிகள் செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாருமே இந்த தண்ணிக்குள்ளதான் போற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள் இங்க அதிகமா போறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அவங்க சில வருத்தங்களையும் வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய பள்ளத்துல இதெல்லாம் தாண்டி வந்துதான் இந்த உணவு டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் கீழே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வேதனை தெரிவிக்கிறாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தான் அவங்க இந்த ஆப் மூலமா அவங்க மாதிரியான புக்கிங் மாதிரி சென்று உணவுகளையும் அல்லது அடிப்படையா தேவைப்படுற பால் போன்ற விஷயங்களையும் மக்கள் வாங்கிக்கிறாங்க. ஆனா அதற்காக அவங்களுக்காக கூடுதலான எந்த ஒரு ஊதியமும் வழங்கப்படலை அப்படின்ற ஒரு குறையும் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இங்க சாலையோரங்கள்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்களோட பொருட்கள் எல்லாம் இங்க தண்ணீர்ல அடித்து செல்லப்படுறத பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல அவங்க பூ வைக்கக்கூடியவர்கள் மரங்கள் வைத்திருப்பாங்க. அந்த மரம் எல்லாம் அடித்து செல்லப்படுறத பார்க்க முடியுது. ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாருமே பள்ளத்துக்குள்ள போயிட்டு அதனால அந்த ஆட்டோ நிக்கக்கூடியது. விவரங்களுக்கு நன்றி அபிநயா.